ஹாய், நான் வினோத் பேசுகிறேன். எனக்கு உங்கள் எல்லார்கிட்டேயும் பேசணுன்னு ரொம்ப ஆசை. பொதுவாக நான் ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறையாவே சைலன்ஸ், அமைதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிடிச்சி போச்சுன்னா ரொம்ப பேசுவேன் அவங்கக்கிட்ட. பட் அப்படி பிடிச்சி பேசினவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணலாம். ரொம்ப ரேர் நான் ரொம்ப க்ளோஸாக பேசி பழகி அப்படின்றது. எனக்கு இப்போ பேசணும், ஏன்னா எனக்கு கிடைச்சது ஒரே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஸோ உங்கள் எல்லார்கிட்டேயும் மனசு விட்டு பேசணும், என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வெளியில் அப்படியே கொட்டிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். பட் ப்ராக்டிக்கலி அது பாசிபிளா அப்படின்னு யோசிக்கும் போது இல்லை. அப்புறம் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், நம்ம டெக்னாலஜி தான் ரொம்ப வளர்ந்து போச்சே. இமெயில், ஃபேஸ்புக், ஆன்லைன் சேட்டிங், வீடியோ சேட்டிங். ஸோ நம்ம யோசிக்கிறது ஏன் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சரி என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலமாக உங்ககிட்ட பேசுகிறேன். மேபி நேரடியாக உங்களை பார்த்தேன்னா இவ்வளோ பேசுவேனான்னு கூட தெரியாது. ஹாய் பாயோட நிப்பாட்டியிருப்பேன். மேக்ஸிமம் சிரிப்பேன், ஒரு சின்ன ஸ்மைல். ஏன்னா அதுக்கு மேலே என்ன பேசணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நான் யார் மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் அன்பு வைக்க மாட்டேன். அன்பு வச்சிட்டேன்னா அவங்க பிரிவை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ரொம்ப பாசமாகிடுவேன் அவங்க மேலே. என்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது. அது ஏன்னா சின்ன வயசில் எனக்கு நடந்த ஒரு பெரிய இழப்பு. அது என்னால் இழப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் ஏதோ ஒன்று குறையுது என் வாழ்க்கையில். ஸோ அதனாலேயா என்னன்னு தெரியல. யாராவது கொஞ்சம் என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சால், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தால் அவங்களோட பிரிவை நான் ஏற்றுக்க முடியாது. அவங்க மேலே ரொம்ப பாசமாயிடுவேன். ஸோ அதனாலே பயந்துக்கிட்டு எல்லாரோடையும் ஒரு பெரிய கேப், சின்ன கேப்பில் பெரிய கேப்பே வச்சுருவேன். எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். என் ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர், 1-2 பேர் தான் பேசுவேன். ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஹாய் பாய், எல்லாருக்கிட்டையும் சிரிப்பேன். ஒரு பர்டிகுலர் குரூப்னு போய் ஒதுங்க மாட்டேன். எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், எல்லாருக்கிட்டையும் பழகுவேன். ஆனால் ரொம்ப பேச மாட்டேன், ரொம்ப பழக மாட்டேன். அது எப்படி சொல்கிறது, அப்படி தான். யாரையும் வெறுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன், யாராலையும் வெறுக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். ஏன்னா வாழ போகிற வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு உதவியாக இல்லைனாலும் யாருக்கும் கஷ்டம் உண்டாக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம்னு நான் நம்புகிறேன். அதனால தான் யார் என்னை ரொம்ப காயப்படுத்தினாலும் நான் திருப்பி அவங்கள எவ்வளோ கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன். கோவன்றதே ரொம்ப ரேர். ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட தான் ஃப்ரீயாக கோவப்படுவேன். நான் தான் சொல்கிறேன், பிடிச்சவங்களும் ரொம்ப கம்மின்னு. சரி, இன்றைக்கி நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இது தொடரும், ஏன்னா நான் உங்ககிட்ட பேசணும்ல, இப்படி பேசினா தான் உண்டு. அதனால் கேட்கணுன்னு நினைக்கிறவங்க கேளுங்க. தேங்க்யூ.